அன்பின் வடிவாய் திகழ்பவளை அருளே இயல்பாய் கொண்டவளை இன்பம் யாவும் தருபவளை இதய கோயில் வாழ்பவளை துன்பம் நீங்கி காப்பவளை தூய அன்னை சாரதையை என்றும் போற்றி தொழுதிடுவோம், எல்லா நலமும் எய்திடுவோம். பெருமதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சமயம் தேவர்களின் முன்னிலையில் அம்பிகை காட்சி அளித்தாள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க. அப்போது தேவர்களெல்லாம் அவருடைய வடிவத்தை பார்த்து ஆனந்தம் அடைய வேண்டும் அல்லவா? ஆனால் அவள் தன்னுடைய வெவ்வேறு விதமான வடிவங்களை காட்டிய போது அவர்கள் அச்சம் கொள்ளும்படியான ஒரு வடிவத்தை காட்டினாள். அவர்கள் இந்த வடிவமெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஆனந்த சொரூபிணியாக காட்சி அளிப்பாய் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கிணங்க தேவி அப்படி ஒரு காட்சியை கொடுத்தாள். கொடுத்து அவர்களுக்கு பலவிதமான கருத்துக்களை சொல்லும் போது அங்கே அந்த தேவர்களோடு இருந்து கொண்டிருந்த ஹிமவான் அவரிடத்தில் ஒரு வேண்டுதல் வைத்துக் கொண்டார். ஒரு கேள்வி வடிவத்தில், ஞானத்தை அளிக்க வல்ல யோகம் என்பது யாது? அதை தாயே எங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதுதான் ஹிமவான் கேட்டது. அப்போ அதில் அவன் சொல்லியிருப்பது ஞானம், யோகம் என்ற இரண்டு. அதை கொடுப்பதற்கான சாதனம் எது? அப்போ ஞானம்தான் குறிக்கோள் என்பது அதிலே அவன் சொல்லாமலே அதில் அடங்கிவிட்டது. அதை பெறுவதற்கு யோகம்தான் வழி என்பதையும் அதிலேயே அவன் சொல்லிவிட்டான். அந்த யோகத்திற்கான சாதனைகள், முறைகள் என்னென்ன என்பதுதான் கேள்வி. அதை தேவி சொல்ல வேண்டும் என்று ஹிமவான் கேட்டுக்கொண்டான். தேவியை எடுத்த உடனே சுருக்கமாக ஒரு வாக்கியத்தில் சொன்னாள் யோகத்தை பற்றி. யோகம் என்பது மேல் உலகிலோ, நடு உலகிலோ, பூமியிலோ, பாதாளத்திலோ இல்லை. ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம்தான் யோகம். அதிலே எல்லாம் அடங்கி போய்விட்டது. ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கியம் அது வந்துவிட்டால் தனியா யோகம் அது என்றெல்லாம் செய்து கொண்டிருக்க வேண்டியதில்லை. இந்த ஐக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி அடுத்து வரும் அல்லவா? அதை விரிவாக சொன்னாள். எத்தனை விதமான சாதனை முறைகள் இருக்கின்றனவோ அத்தனை விதமான சாதனை முறைகளையும் தேவி தேவர்களுக்கு எடுத்து சொன்னாள். சொல்லி முடித்துவிட்டு அதற்கு நிறைகுறையாக ஒன்று சொன்னாள். ஒரு குருவின் மூலமாகத்தான் இவையெல்லாம் அறியப்படுதல் வேண்டும். அப்படி இல்லாமல் கோடிக்கணக்கான சாஸ்திரங்களை படித்தாலும் இந்த ஞானம் கைகூடாது. அதனால் எல்லா வகையாலும் குருவை மகிழ்விக்க வேண்டும். மனம், மொழி, மெய்கள் அனைத்தையும் குருவுக்கு அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். இது தேவி சொன்னது தேவர்களுக்கு. ஆக நாம் நிறைய சாஸ்திரங்களை படிக்கலாம், நிறைய சாதனைகளில் ஈடுபடலாம். எப்படியாவது இறைவனை அடைய வேண்டும் என்கிற தனியாத தாகம் உள்ளவர்களுக்கு தான் இதெல்லாம். அதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறவர்களை பற்றி பேச்சே கிடையாது. ஆனால் சாஸ்திரங்களை படித்துவிட்டால் இறைவனை அடைய முடியுமா? ஞானத்தை பெற முடியுமா? சும்மா பெரும் சாதனைகளை கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருந்தால் அந்த லட்சியத்தை அடைய முடியுமா என்றால் குருவின் அருள் இல்லாமல் அது கைகூடாது என்று தேவியே சொல்லிவிட்டாள். தேவி சொன்னா அதுக்கு மேல வேற என்ன வேண்டும்? அவளே இவ்வளவு விளக்கமாக அந்த யோக முறைகளை எல்லாம் சொல்லி முடித்து விட்ட பிறகும் சொல்லுகின்றாள், இதை மட்டும் வைத்துக் கொண்டெல்லாம் நீ ஞானத்தை அடைந்து விட முடியாதப்பா. ஒரு குருவினுடைய அருள் வேண்டும், குருவினிடத்திலிருந்து உபதேசம் பெற வேண்டும். அப்போதுதான் இந்த ஞானத்தை பெற முடியும், இறை அருளை பெற முடியும், இறை தரிசனத்தையும் பெற முடியும் என்பதை அவள் வலியுறுத்தி சொல்லிவிட்டாள்.
ஆகவே குரு என்பவர் எவ்வளவு இன்றியமையாதவர் என்பது அம்பிகையின் வாக்கிலேயே வந்துவிட்டது. இதனால நிறைய பேர் இதை சொல்லி இருக்கிறாங்க. நாம் சாதாரணமாக அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வாசகம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குருரேவ பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவை வணங்குவோம். எதற்காக வணங்க வேண்டும்? அவரேதான் பிரம்மா, அவரேதான் விஷ்ணு, அவரேதான் மகேஸ்வரன், அவரே சாட்சாத் பரபிரம்மம். இந்த மும்மூர்த்திகளுக்கு மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய பரபிரம்மே குருதான். அதனால் அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுகிறார்கள். குருவை பற்றி சொல்லுகிற போது குரு என்பவர் எப்படிப்பட்டவர் என்பது வார்த்தைகளில் சொல்லி விளக்கவே முடியாது. சொல்லுவாங்க, வார்த்தைகளை விளக்கி விளக்கி பார்த்து விட்டு கடைசியில் சொல்வார்கள், எல்லாம் வார்த்தையில விளக்கி சொல்ல முடியாதப்பான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சொல்ல முடியாத பெருமைக்கு உரியது. பாரதியார் மிக அழகாக சொல்லுகிறார், வாயினால் சொல்லிடவும் அடங்காதப்பா, பகையுணர்த்தி கூறிடவும் வழியே இல்லை, ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, ஞான குரு புகழினை நாம் விளக்கலாமோ, 1000 நூல் எழுதிடினும் முடிவுறாதாம் ஐயனவன் பெருமையை நான் சுருக்கி சொல்வேன் என்று சொல்கிறார். ஞாயிற்றை சங்கிலியால் அளப்பது, நிலத்தை அளப்பதற்கு சங்கிலி போட்டு அளப்பார்கள். அது மாதிரி ஞாயிற்றை போய் அளக்க முடியுமா? முடியாது. அதுபோல ஞான குரு புகழினை நம்மால் வகுத்து சொல்ல முடியாது என்று சொல்லுகிறார். எத்தனையோ பேர் எத்தனை விதமாக சொன்னாலும் குருவின் பெருமையை முழுமையாக சொல்லிவிட்டதாக ஆகாது. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், இறை காட்சி பெறுவதற்கு முன்னால் அந்த திவ்ய தரிசனத்தின் முதல் அங்கமாக சீடன் குருவைத்தான் பார்க்கின்றான். பிறகு அந்த குரு இறைவனாக மாறி இறை வடிவத்தை காட்டுகிறார். அதன் பின்னால் குருவும் இறைவனும் ஒருவரே என்பதனை சீடன் அறிந்து கொள்ளுகிறான். அந்த நிலையில் அவனுக்கு வேண்டிய வரங்கள் எல்லாவற்றையும் அந்த குரு கொடுத்தருளுகின்றார். அவனை முக்தி பேரின்பத்திற்கு அவர் அழைத்து சென்று விடுகிறார். இல்லை, முக்தி பேரின்பம் எல்லாம் வேண்டாம், நான் இந்த உலகத்திலே இன்பமயமாக இருக்க விரும்புகின்றேன். எந்த இன்பம்? உலகியல் இன்பம் அல்ல, இறைவன் அவனுடைய பக்தன் என்கின்ற நிலையில் இருக்கின்ற அந்த இன்பம், அது வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த துவைத பாவனை என்று சொல்லுகிறார். அந்த துவைத பாவனையில் இருக்க வேண்டும் என்று சீடன் விரும்பினாலும் அந்த நிலையில் அவனை இருக்க செய்து அருள் புரிகிறார். மொத்தத்தில் சீடன் எதையெல்லாம் கேட்கிறானோ அதையெல்லாம் குரு கொடுத்து விடுவார். ஏனென்றால் இதுதான் நம்முடைய கேள்விக்கு விடை. குரு நமக்கு என்ன செய்கிறார்? குருவை பற்றி எல்லாரும் விதவிதமாக சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? அவ்வளவு பெருமைக்கு ஏற்ப அந்த குரு நமக்கு என்ன செய்கிறார் என்று நமக்கு தெரிய வேண்டுமே. அதற்கு விடை சொல்லியிருக்கிறார் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன். அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார். கடவுளை காண வேண்டும் என்பதற்காகத்தான குருவை நாடி அடைகின்றோம். சாதனையில் ஈடுபட்டு பார்க்கிறோம், சாஸ்திரங்களை படித்து பார்க்கிறோம், என்னென்னமோ செய்து பார்க்கிறோம். ஆனாலும் கடவுள் நமக்கு காட்சி அளித்தபாடில்லை என்று தவிப்பு ஏற்படுகின்ற போது ஒரு குருவை அடைகின்றோம், வழிகாட்டக்கூடியவர். இப்படியெல்லாம் நீ செய்ய வேண்டுமப்பா என்று சொல்லுவதோடு மட்டுமல்லாமல் தம்முடைய அருளை நமக்கு கொடுத்து அதன் மூலமாக இறைவனை காண்பதற்கு வழி செய்கிறார். அந்த அவர் வழிகாட்டுவது மட்டுமல்லாமல் வேண்டிய வரங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் அது கொடுக்கிறார். முக்தி பேரின்பத்தை கொடுக்க வேண்டும் என்றால் கொடுக்கிறார். இல்லை, நான் அந்த முக்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை, நான் பாட்டுக்கு இங்கே இருக்கிறபடியே இருந்து கொண்டு கடவுளை வணங்குகிறேன், பக்தி செலுத்துகிறேன், அந்த பக்தியினால் வரக்கூடிய பரவச நிலையில் என்னை மறந்து ஈடுபட விரும்புகின்றேன் என்றெல்லாம் ஒருவன் நினைத்தால் வேண்டினால் அதையும் கொடுப்பார். எதை வேண்டுமானாலும் கொடுப்பார். சுருக்கமாக சொல்லி வரங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பார். அதுக்கு மேல என்ன வேண்டும்? ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருப்பதை விட முடிவாக என்ன சொல்லிவிட்டார்? சீடன் வேண்டுகின்ற வரத்தை எல்லாம் குரு கொடுப்பார். இதுக்கு மேல வேற என்ன வேண்டும்? நமக்கு என்ன செய்கிறார்னா எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த உண்மையை நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்திருந்ததுனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று வரிசைப்படுத்தி சின்ன குழந்தையாக இருக்கிற போதிருந்தே அவருடைய மனத்தில் அதை பதிய வைத்து விட்டார்கள். ஒரு குழந்தை பிறக்கிற போது, பிறந்து வளர்கிற போது அது மனத்திலே பதிவாக வேண்டிய முக்கியமான கருத்து என்ன என்றால் மாதா பிதா குரு தெய்வம்.
இது ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணலாம். முதலில் மாதாவை வணங்கு, அப்புறம் பிதாவை வணங்கு, அப்புறம் குருவை வணங்கு, அப்புறம் தெய்வத்தை வணங்கு என்று சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், மாதா பிதா குரு ஆகிய 3 பேரும் தான் தெய்வம், அதெல்லாம் தனியா ஒரு தெய்வத்தை தேடிக்கொண்டு அலைய வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி வைத்துக் கொண்டாலும் சரி, மாதாவும் பிதாவும் நமக்கு உடலை கொடுத்தவர்கள். அவர்களை நாம் பிறந்ததிலிருந்தே அறிந்து கொள்கிறோம். எப்போது நமக்கு கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிக்கிறதோ அப்போதிருந்தே இவர்தான் தந்தை, இவர்கள் தான் தாய் என்பது நமக்கு இயல்பாக தெரிந்து விடுகிறது. ஆனால் இந்த குரு என்பவர் எப்போது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நுழைகின்றார், ஒரு குறிப்பிட்ட வயது ஆகின்ற போது ஞான நாட்டம் ஏற்படுகிறது. அதுவரையிலும் நாம் பசித்தால் அழுகிறோம், தாய் உணவு கொடுக்கிறாள், வேற ஏதாவது வேண்டும் என்றால் தந்தை இடத்துல கேட்கிறோம், அவர் செய்து கொடுக்கிறார். அப்படியே கொஞ்சம் காலம் போய்விடுகிறது. அதன் பிறகு ஒரு கட்டத்தை தாண்டும் போது மனித பிறவியினுடைய குறிக்கோள் என்ன என்பதனை பற்றிய சிந்தனை ஏற்படுகின்ற போது இறைவனை அடைவதுதான் இந்த மானிட பிறவியின் குறிக்கோள் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்களே, அந்த கருத்து நம்முடைய மனத்தில் கொஞ்சம் பதிய ஆரம்பிக்கிறது. அப்படி பதிகின்ற பொழுது இறைவனை காண்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஏக்கமும் தவிப்பும் ஏற்படுகின்ற போது, ஏதோ கோயிலுக்கு போகலாம், அங்கே பண்ணலாம், இது பண்ணலாம், அப்பா ஒன்று சொல்லிக் கொடுப்பாரு, அம்மா ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஏதாவது செய்வார்கள், ஊரில் பண்டிகை நடைபெறும், எல்லாரும் சேர்ந்து போகும்போது நானும் சேர்ந்து கும்பிடு வைக்கலாம், பொங்கல் வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். எல்லாம் செய்தாலும் இன்னும் இறைவன் நமக்கு காட்சி அளிக்கவில்லையே என்கின்ற ஒரு குறைபாடு இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போதுதான் இந்த குருவினுடைய இன்றியமையாமையை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். அந்த இடத்துல அவர் வந்துதான் ஆக வேண்டும். அதனால அந்த குரு என்பவர் கண்டிப்பாக நமக்கு இறைவனை காட்டி அருள்வதற்கு அவசியமானவராகிறார். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால இந்த உண்மை மனத்துல பதியும் போது குருவை தேடுகின்ற ஒரு தேட்டம் என்று சொல்கிறோமே, அது ஆரம்பமாகி விடுகிறது. யார் யாருக்கு இந்த ஞான நாட்டம் ஏற்படுகிறதோ அவர்களெல்லாம் குருவை நாடி அடைய வேண்டும் என்கின்ற அவசியத்தை உணர்கின்றார்கள். கோடை காலத்திலே தாகத்தில் தவிப்பவர்களுக்கு தண்ணீர் எவ்வளவு இன்றியமையாததாக இருக்கிறதோ, 2-3 நாட்கள் சாப்பாடு கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உணவு எப்படி இன்றியமையாததாக இருக்கின்றதோ, அதுபோல இந்த பிறவியில் ஒரு பெரும் பகுதியை வீணாக கடித்துவிட்ட பின்னால் இறை நாட்டம் ஏற்படுகின்ற போது இறைவனை கண்டே ஆக வேண்டும் என்கிற தவிப்பும், அந்த இறைவனை காட்டக்கூடிய குருவை நாம் கண்டாக வேண்டும் என்கின்ற ஏக்கமும் மனிதனுக்கு இயல்பாக ஏற்படுகின்றன. அப்போது எங்கே அந்த குரு இருப்பார், எங்கே அந்த குரு இருப்பார் என்று தேடி திரிகின்ற நிலையை பலருடைய வாழ்க்கை வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். நம்முடைய நாட்டில் தோன்றி இருக்கக்கூடிய மகான்கள் பல பேருடைய வாழ்க்கை வரலாற்றில் குருவை தேடி அலையக்கூடிய அந்த நிலையை பார்க்கின்றோம். தாய்மானவர் அதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. அவர் திருச்சி மன்னனுடைய அமைச்சராக இருந்தார். ஆனால் சின்ன வயதிலிருந்தே அவருக்கு இந்த ஞான பசி இருந்து கொண்டிருந்தது. எப்படியாவது இறைவனை அடைய வேண்டும், அதுதான் இந்த மனித பிறவியின் குறிக்கோள் என்று அவரால் முடிந்த வரைக்கும் அதற்கான சாதனை நிறைய புத்தகங்கள் படித்தார். அதில் சொல்லியிருக்கின்ற அந்த கருத்துக்களை எல்லாம் மனத்தில் பதிய வைத்துக் கொண்டு அவரால் முடிந்த சாதனைகள் எல்லாம் செய்து பார்த்தார். என்ன இருந்தாலும் குரு அருள் இல்லாமல் முடியாது என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அந்த குருவை எங்க போய் கண்டுபிடிப்பது? அப்போதான் அவருடைய சபைக்கு வரக்கூடிய அந்த அரசனுடைய சபைக்கு வருவார்கள். நிறைய பேர் அந்த காலத்துல ஒரு ராஜா இருந்தாருன்னா அந்த அரசனிடத்துல பரிசு வாங்குவதற்காக பண்டிதர்கள் வருவார்கள், பல கலைகளில் வல்லவர்கள் வருவார்கள். அவங்களுக்கு தெரிந்த அந்த வித்தையை காட்டி பரிசு வாங்கி கொண்டு போவார்கள். இவர் என்ன பண்ணுவார்னா சபையில உட்கார்ந்து கொண்டே இருப்பார் தாய்மாரவர். அந்த பண்டிதர்கள் வரும்போது இவருக்கு ஒரு உற்சாகம் வந்துவிடும். வேற கலைகளில் வல்லவர்கள் வந்தாலும் பெரிதாக பொருட்படுத்த மாட்டார். பண்டிதர்கள், புலவர்கள், அறிஞர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறவர்கள் வந்தால் இவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். இவர்களில் யாராவது ஒருவர் நமக்கு இந்த வழியை காட்டுவாரா என்ற தவிப்பு. அதனால அவர்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசின உடனே இவர் சில கேள்விகளை கேட்பார். அந்த ஞானம் சார்ந்த கேள்விகளை, கடவுளை காண்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியை அந்த வருகிற பண்டிதர்களிடத்துல, ஞானிகள் என்று சொல்லப்படுபவர்களிடத்துல தாய்மானவர் கேட்பார். அவர்கள் மறுபடியும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பதை ஒப்பிப்பார்கள். அதில் அப்படி சொல்லியிருக்குது, இதுல அப்படி சொல்லியிருக்குது, இப்படித்தான் சொல்வார்களே தவிர இப்படி செய்தால் கடவுளை காணலாம் என்று சொல்ல வல்லவர் யாரையும் அவர் காணவில்லை. நாம் நரேந்திரனுடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்கிறோம் அல்லவா, அது கிட்டத்தட்ட அப்படித்தான்.
கடவுளை பார்த்திருக்கிறீர்களா, கடவுளை பார்த்திருக்கிறீர்களா, யாரோ ஏதேதோ பதில் சொல்லுகிறார்கள். ஆமான்னு ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, பார்க்க முடியாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்படி செய்தா பார்க்கலாம், இப்படி செய்தா பார்க்கலாம். அதை போலதான் இங்கேயும் நடந்தது. இவர் பார்த்தார், ஐயா இந்த பதிலெல்லாம் எனக்கு தேவையில்லை, திட்டவட்டமா சொல்லுங்கள், என்ன செய்தால் நான் கடவுளை காண முடியும் என்பதனை உங்களால் சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள், முடியவில்லை என்றால் முதலில் நீங்கள் போய் கடவுளை காண்பதற்கான வழியை பார்த்துக் கொள்ளுங்கள் அனுப்பி விடுவார். பரிசு வாங்கலான்னு வந்தவங்க பேச்சு வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம குருதேவர் சொல்லுகிற ஒரு கதை நமக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருது. நம்ம அடிக்கடி கேட்கிற கதை தான். ஒரு அரசின் இடத்துல பண்டிதர் ஒருத்தர் வந்தார். அரசே, உனக்கு நான் பாகவதம் சொல்றேன். பாகவதமா சொல்ல போற, ரொம்ப நல்லதுதான், ஆனா நல்லா படிச்சிருக்கிறீரா, எதுக்கு கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வந்து சொல்லும்னாரு. இவரோ அதுல ஒவ்வொரு எழுத்து எண்ணி படித்திருக்கிறார் சொல்லுமா, அப்படி படித்தவர். பாகவதத்துல எந்த இடத்துல எந்த எழுத்து இருக்குன்னு கேட்டா கூட சொல்லுவார். அந்த அளவுக்கு படித்தவர் தான். ஆனால் அரசன் சொல்லுகிறான், நீங்க நல்லா படிச்சுட்டு வந்து பாகவதம் சொல்லுங்க. அரசன் சொல்லும் போது என்ன சொல்ல முடியும்? வேற யாராவது சொன்னாடே போடா, எனக்கு தெரியாத பாகவதமானு சொல்லலாம். அரசன் இடத்துல எப்படி சொல்ல முடியும்? சரி போயிட்டார். போய் மறுபடியும் ஒரு தடவை படிச்சு திருப்பி வந்து இப்ப சொல்லட்டுமா பாகவதம், எதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வாங்கல என்ன. திருப்பியும் போனாரு. அவருக்கு நான் மனசுக்குள்ள கோபம் வருது, இவ்வளவு படித்து இந்த அரசர் இப்படி சொல்லிவிட்டாரு, இருந்தாலும் வேற வழி இல்லை, மறுபடியும் படித்தார். ஒரு கட்டத்துல நல்லா படிச்சிருவோம், இந்த ராஜா கேட்கிற கேள்விக்கு நாம் தெளிவாக பதில் சொல்லுகிற வண்ணம் படிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆழ்ந்து படித்தார். படிக்க 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 அவருடைய உள்ளம் அதில் அப்படியே ஒன்றி போய்விட்டது. இதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துக்களை எல்லாம் நம்முடைய வாழ்வியல் கோட்பாடுகளாக மாற்ற வேண்டும். இறைவனை அடைவதே குறிக்கோள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதுதான் இந்த பாகவதம் சொல்லுது திருப்பி. அதனால் நாம் அதற்கான சாதனைகளில் ஈடுபட வேண்டுமே தவிர நம்முடைய புலமையையும் பாண்டித்யத்தையும் அரசனிடத்திலே வெளிப்படுத்தி பரிசு வாங்கி கொண்டு போவதற்காக இந்த பாகவதம் ஏற்படவில்லை என்பதனை அறிந்து கொண்டு அப்படியே தவத்தில் மூழ்கிவிட்டார். நாட்கள் பறந்தன. அரசன் பார்த்த கொஞ்ச நாள் ஆகிப்போ, 2-3 மாசம் ஆகிப்போச்சு. இந்த பாகவத பண்டிதர் ஒருத்தருக்குன்னு அடிக்கடி வந்துகிட்டே இருந்தாரு. வாழைய காணமே என்று கேட்டு பார்த்தார், தெரியலைங்க. அவர் வீடு எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. சரி நாமே நேரில் போய் பார்ப்போம் என்று வந்து பார்த்தா அப்படியே அரசன் வந்திருப்பதை கூட பெரிதாக நினைக்காத அளவுக்கு இவர் இப்படி தவத்தில் மூழ்கி இருந்தார். அப்புறம் அரசனே கேட்டு, ஐயா இப்போது நீங்கள் பாகவதத்தை உபதேசம் பண்ணுவதற்கான முழு தகுதி படைத்தவர் ஆகிவிட்டீர்கள், என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவருடைய அடிபணிந்து நின்றான் என்று குருதேவர் இந்த கதையில் சொல்லியிருக்கிறார். அதை போல இந்த தாய்மானவர் அந்த அரசனுடைய சபைக்கு வரக்கூடிய பல பண்டிதர்களிடத்துல பல கேள்விகளை கேட்டு 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 யாரும் சரியான விடை அளிக்காமல் இருப்பதை கண்டு வருந்தினர். கதையில ஒரு சின்ன மாற்றம். குருதேவர் சொன்ன கதையில என்ன ஆகிவிட்டது என்றால், அந்த பண்டிதரே போய் தவத்தில் மூழ்கினார். இங்க என்ன ஆகிவிட்டது என்றால், இந்த பண்டிதர்கள் எல்லாம் என்ன ஆனார்களோ தெரியாது, தாய்மானவரே தவத்தில் முடிவு பண்ணிட்டார். இந்த பண்டிதர்களை நம்பி ஒரு பயனும் கிடையாது, நாமே நம்முடைய முயற்சியில் இறங்கிவிட வேண்டியதுதான் என்று தவ வாழ்க்கையில் ஈடுபட்டார். ஆனால் முழுமையாக அவரால் ஈடுபட முடியவில்லை. சரியான வழிகாட்டி வேண்டும். அவர் ஏற்கனவே சின்ன வயதிலிருந்தே ஜபம் தியானம் எல்லாம் பண்ணி கொண்டுதான் இருந்தார். ஆனால் முழு நிறைவு அவருக்கு ஏற்படாத காரணத்தினால் யாரேனும் ஒரு நல்ல குருவை நாடி அடைய வேண்டும் என்ற தவிப்பு ஏற்பட்டது. அவர் எப்போது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். தற்செயலாக ஒரு நாள் அந்த திருச்சி நகரத்துக்கு ஆலய தரிசனத்திற்காக ஒரு மகான் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டார். யார் அவர் என்று கேட்டபோது மௌன குருன்னு சொன்னாங்க. மௌன குரு, ஒரு குருன்னா அவருக்கு ஒரு பரம்பரை இருக்குமே. அதை விசாரிக்கும் போது திருமூலர் மரபில் வந்த மௌன குரு. போய் பார்த்தார் அவரை. அவர் பார்த்த உடனே அப்படி அந்த முகத்தில் இருந்து வருகிற அந்த பேர் ஒளி அவரை கவர்ந்து இழுத்து விட்டது. இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கும்போது கையில ஒரு ஏட்டுச்சுவடி வைத்திருந்தார். இவரே பெரிய ஞானியாக இருக்கிறார், அவர் கையில ஒரு புத்தகம் இருக்கிறதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய நூலாக இருக்கும். அதனால அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று, ஐயா நீ கையில வைத்திருக்கிற புத்தகம் என்னன்னாரு. அவர் அது காதில் வாங்கி கொண்ட மாதிரியே தெரியவில்லை. திரும்பியும் இவரை பார்க்கல, அவர் பாட்டுக்கு போய்கொண்டே இருந்தார். இவரும் விடவில்லை, பின்னால போய்கொண்டே இருந்தார். மீண்டும் மீண்டும் அந்த புத்தகம் என்ன, அந்த புத்தகம் என்ன, அந்த புத்தகம் என்ன.
தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த போது அவர் புரிந்து கொண்டு விட்டார். இங்க வந்து நிற்கக்கூடிய மனிதன் உண்மையான ஞான நாட்டம் உடையவன், சிரத்தையோடு கேட்கிறான். அந்த சிரத்தை என்று சுவாமி சொல்கிறாரு, ஆன்மீக வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமான ஒன்று. யாரிடத்தில் சிரத்தை இருக்கிறதோ அவனுக்கு குருவினுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பலமுறை அந்த கேள்வியை கேட்ட பிறகு அவர் பதில் சொன்னார், இது சிவஞான சித்தி என்று சொன்னார். சிவஞான சித்தி என்பது ஒரு அற்புதமான சாஸ்திரம். சிவஞான சித்திங்கிற அந்த 3 வார்த்தை அதுல, அது 3மே அவர் மனசுக்குள்ள ஊடுருவி சென்று விட்டன தாய்மானவர் மனசுல. ஐயா, சிவம் என்பது யாது, ஞானம் என்பது என்ன, சித்தி என்பது எது? ஒரே பதில 3 கேள்வி கேட்டாரு. எல்லாரும் தான் நாம யாராவது ஒருத்தர் கேட்கிறோன்னு வச்சு, ஒருத்தர் சிவஞான சித்தி வச்சு என்னையா புத்தகம் சிவஞான சித்தி, சரி போயிடும் பேச. தாய்மானவர் அப்படி போகவில்லை. அதுதான் அந்த உண்மையான சீடனுக்குரிய இலக்கணம். அது 3க்கும் விளக்கத்தை கேட்டார். அவர் 3க்கும் விளக்கம் சொன்னார். சொன்ன பிறகு என்னை நீங்கள் சீடனாக அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டார். அவர் நிறைய தத்துவங்களை கருத்துக்களை எடுத்து சொல்லி அவருடைய மனத்தை மிக உயர்ந்த நிலை கொண்டு போனார். ஏற்கனவே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனத்தை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவதற்கான கருத்துரைகளை சொன்னார். சொல்லி முடித்துவிட்டு, சரி இப்போதைக்கு இவ்வளவு போதும், நான் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். நான் ஊரா சுற்றி கொண்டிருக்கிற ஒரு மனிதன், இன்னும் பல ஊர்களுக்கு போக வேண்டும். இவ்வளவு நாள் உனக்காக இருந்ததே பெரிது. இனிமேல் நீ சாதனையில் ஈடுபடு, இந்த கருத்துக்களை சிந்தனை செய்து கொண்டிரு. மீண்டும் ஒரு நாள் நான் வருவேன். அதுவரையில் நீ உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிரு. மீண்டும் ஒரு நாள் வந்து உனக்கு நிஷ்டை கைகூடுகின்ற வழியை கற்பிக்கின்றேன் என்று சொன்னார். இவருக்கு குருவை பிரிவதற்கு மனமே வரவில்லை. அதனால சின்ன குழந்தைகள் தாய் தந்தையரை பிரிய நேர்ந்தால் எப்படி வருத்தப்படுவார்களோ அதுபோல வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். ஞான நிலை அடைந்த பிறகு ஏற்படக்கூடிய ஒரு உயர்ந்த உறவு எது என்றால் குரு சிஷ்ய உறவு தான். சாதாரண மனிதர்கள் எப்படி தாயையும் தந்தையையும் மனைவி மக்களையும் பிரிவதற்கு வருத்தப்படுவார்களோ அதுபோல இந்த ஆன்மீகத்தில் உன்னத நிலை அடைந்தவர்கள் குரு சீடர் உறவு தான் உன்னத உறவு என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு அந்த குருவை பிரிவது சீடனுக்கு இயலாத ஒன்றாக இருக்கிறது. அதனால அவர் வருத்தப்பட்டார். அதை பார்த்து விட்டு அந்த குரு அப்போ ஒரு உபதேசம் பண்ணினார். அதுவரையிலும் நீண்ட உபதேசங்கள் ஏராளமா பண்ணி விட்டார். இப்ப சுருக்கமா ஒன்று சொன்னார், சும்மா இருட்டார். அவ்வளவுதான். அவர் சொன்னாரோ இல்லையே, ஒரு சும்மா இருக்கார். சும்மா இருப்பது என்பது உலக வாழ்க்கையில் அவ்வளவு சாதாரணம் இல்லை. ஆனா நிறைய பேர் சும்மாவே தான் இருக்கிறோம், அது வேற விஷயம். என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? சும்மா தாங்க இருக்கிறேன். படிச்சுட்டு ஊர் சுத்திட்டு இருப்பான். என்ன பண்ணிட்டு இருக்கடப்பா? சும்மா இருக்கிறேன். சில பேர் இங்க சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, சும்மா தான். இந்த சும்மா வேற, அங்க அவர் சொன்ன சும்மா வேற. சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தின்னு சொல்ற அதே அந்த அனுபவத்தை பின்னால ஒரு பாட்டுல தாய்மானவர் பாடுகிறார். அந்த குரு என்ன செய்தார் என்றால், சிந்தையை அடக்கியே சும்மா இருத்தி மேல் சின்மயானந்த வெள்ளம் தேக்கி திளைத்து நான் அதுவாக ஆக்கிவிட்டார். இவ்வளவு சாஸ்திரங்களை அவர் உபதேசம் பண்ணிய போதெல்லாம் அடையாத அந்த பெருநிலையை இந்த ஒரே ஒரு வார்த்தையில காட்டிவிட்டேன். என்ன? நான் அதுவாவது. அப்படின்னா என்ன? அகம் பிரம்மாஸ்மி, நானே தான் பிரம்மம். இதுதான் அடைய வேண்டிய குறிக்கோள் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. நான் என்று நினைக்கிற போது நான் என்ன நினைக்கிறேன்? நான் ஒரு மனிதன் என்று நினைக்கிறேன். நான் இந்த உடல் என்று நினைக்கிறோம். அது சார்ந்த பல எண்ணங்களை எண்ணுகின்றோம். ஆனால் உண்மையில் இதுதான் நானா? இல்லை. உண்மையில் நான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி. அதைத்தான் அந்த குரு உணர்த்தி விட்டார்கள் அந்த ஒரே வார்த்தையில. சும்மா இருக்கும் போதுதான் இது வருது. எதையோ சிந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது, தேவையற்ற சிந்தனைகளில் ஈடுபடுகின்ற போது, தேவையற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற போது இந்த அனுபவம் வாய்க்காது. சும்மா இருக்கும் போது வாய்க்கும். அது இவருக்கு வாய்த்து விட்டது. அதுதான் பின்னால பல இடங்கள்ல சொல்ற தாய்மானவர் பல பாடல்களில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன், இப்போது எப்படி ஆகியிருக்கிறேன் என்பதை அவர் பல பாடல்களில் வலியுறுத்தி சொல்லுகிறது. தன்னிகரில் லோபாதி வாழ்பேய் பிடித்திட தரணி மிசை லோகாயதன் சமய நடை சாராமல் வேதாந்த சித்தாந்த சமரச சிவானுபூதி மன்ன ஒரு சொற்கொண்டு என்னை தடுத்து ஆண்டு அன்பின் வாழ்வித்த ஞான குருவே
மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலம் மரபில் வரும் மௌன குருவே என்றார். தன்னிகரில் லோபாதி வாழ்வை பிடித்திட. மனிதர்கள் வாழ்க்கையில ஒரு கட்டம் வரைக்கும் எப்படி போகிறது? லோபம் முதலிய வாழும் பேய்கள் பிடித்து ஆட்டுகின்றன. காம, குரோத, லோப, மோக, மத, மார்ச்சரியம் என்று சொல்லுகிறோமே, அதுவும் சாதாரண இல்லை. தன் நிகர் இல்லாத லோபாதி வாழ்வை பிடித்து ஆட்டுன்னு ஆட்டி விடும். அதற்கு நிகராக வேற எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்வை பிடித்திட தரணி மீசை லோகாயதம் சமய நடை. இந்த பாழும் பேய்கள் பிடித்து ஆட்டுகின்ற மனிதன் உலகியலில் அப்படியே அழுந்தி போய் விடுகின்றான். அதுதான் லோகாயதன் சமய நடை. லோகாயதன் என்றால் உலகியலிலே அழுந்தி போனவன். அந்த வழியிலே நான் செல்லாமல் வேதாந்த சித்தாந்த சமரச சிவ அனுபூதி மன்னுதல் என்றால் நிலை பெறுதல். இந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்கு தான் வேதாந்தங்கள் நமக்கு வழிகாட்டுகின்றன, சித்தாந்தங்களும் வழிகாட்டுகின்றன. ஆனால் இந்த வேதாந்த சித்தாந்த ரெண்டுக்குமே சண்டை வந்துடும். வேதாந்தத்தில் ஈடுபாடு உடையவர்கள் சித்தாந்தத்தை குறை சொல்வார்கள். சித்தாந்தத்தை அதிகமாக பின்பற்றுகின்றவர்கள் வேதாந்தம் என்னையா வேதாந்தம் என்று சொல்வார்கள். உண்மை என்னவென்றால் இந்த இரண்டும் ஒரே குறிக்கோளை நோக்கித்தான் மனிதனை அழைத்து செல்கின்றன. அதுதான் அந்த ரெண்டுக்கு சமரசம் ஏற்படுத்துவது. வேதாந்த சித்தாந்த சமரச சிவ அனுபூதி, தானே அனுபவித்து உணர்கின்ற ஒரு நிலை. அதை இந்த என்னுடைய குரு எனக்கு கொடுத்து விட்டார். எப்படி, எதன் மூலமாக கொடுத்தாரு? மன்ன ஒரு சொற்கொண்டு, ஒரே ஒரு சொல்லை கொண்டு, சும்மா இரு என்கிற ஒரு சொற்கொண்டு என்னை தடுத்தாண்டு அன்பின் வழி வாழ்வித்த ஞான குரு என்று சொல்றார். அதன் பிறகு தாய்மானவரே ஒரு உருவாயிட்டார். பின்னால அவருக்கு சீடர்கள் உருவானார்கள். ஒரு குரு மரபே உருவாகிவிட்டது. இப்படி இந்த குரு என்பவர் என்ன செய்வார் என்பதற்கு தாய்மானவருடைய குரு ஒரு எடுத்துக்காட்டு, தாய்மானவர் இன்னொரு எடுத்துக்காட்டு. இப்போதும் அவருடைய அந்த தாய்மானவர் பாடல்களை படித்தாலே நம்ம அறியாமல் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு விடுகிறது. ஆன்மீக வாழ்க்கையில், உலகியல் வாழ்க்கையிலே உழந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தாய்மானவர் பாடல் ஒன்று இரண்டையாவது படித்தால் நம்ம அறியாமலே உள்ளம் ஒன்றி படிக்கணும். அதுதான் முக்கியம். தன்னை அறியாமலே ஆன்மீக ஈடுபாடு வந்துவிடும். அதுதான் குரு பரம்பரை என்று சொல்லப்படுவது. ஆகவே இப்படிப்பட்ட குருமார்கள் இந்த நாட்டில் காலங்காலமாக தோன்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். பல சீடர்களை உருவாக்குகிறார்கள். அந்த குருவை வழிபடுவது, வணங்குவது மட்டுமல்லாமல் அவர்கள் காட்டிய வழியை பின்பற்றுவதுதான் மனித பிறவி எடுத்த குறிக்கோளையே நாம் அடைவதற்கான வழி என்று சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நிறைய குருமார்களை பற்றி நம்முடைய வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்றன. பாரதியார் சொல்றார், நாம் பாரதியார் பாட்டை பற்றி சொன்னோம், ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ ஞான குரு புகழினை நாம் விளக்க முடியுமான்னு சொல்றாங்க அல்லவா? அப்படிப்பட்ட அந்த ஒரு குரு, அவருக்கு 2-3 குருமார்களை பற்றி சொல்றார். அதுல முக்கியமான ஒருத்தர் அப்படி அடிக்கடி சந்திப்பார். ரொம்ப குள்ளமா இருப்பார். அதனால அவரை குள்ளச்சாமியார் எல்லாரும் சொல்வார். இவரிடத்துல நாம ஒரு உபதேசம் வாங்கிவிட வேண்டும் என்று பாரதியாருக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஒரு நாள் அவர் பின்தொடர்ந்து போனார். அவர் வேக வேகமா போயிட்டார். இந்த ஞானிகள் இருக்கிறார்களே, அவர்களுடைய நிலையை நாம சொல்லவே முடியாது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அடிக்கடி இப்படிப்பட்ட சாதுக்களை பற்றி சொல்லுவார். தட்சிணேஸ்வரத்துக்கு எத்தனை சாதுக்கள் வந்தார்கள், அவர்கள் என்னென்ன இயல்பு படைத்தவர்களாக இருந்தார்கள் என்பதெல்லாம் அவர் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படிலாம் இருக்கிறார்களா என்று. அது போலதான் இந்த குள்ளச்சாமியும் அவர் பாட்டுக்கு போய் கொண்டே இருப்பார். இந்த இவர் பின்னால போய் கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் பிடித்து விட்டார். கையை பிடித்து இல்லையா அவர் பார்த்தாரு. என்னன்னா, யாரு, எனக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு கேட்டார். யாவன் நீ, நினக்குள்ள திறமை என்ன, யாது உணர்வாய், கந்தை சுற்றி திரிவதென்ன. ஆடை என்ன, ஒரு கந்தலை கட்டிட்டு இருக்கிறார். யாவன் நீ, யாரு, யாது உணர்வாய். பார்த்தாலும் அப்படி ஆனந்தமா இருக்கிற, எப்ப பார்த்தாலும் நிறைய பொருளை வைத்துக் கொண்டு இருக்கிறவர்கள் சோகத்தில் அழுத்தி கிடக்கிறார்கள். நீயோ கந்தல் ஆடையை கட்டி கொண்டு ஆனந்தமா இருக்கிற. அப்போ நீ யாரு? யாவன் நீ, ஆனந்தமாக இருப்பதற்கு நீ எப்படி கற்றுக்கொண்டா, யாது உணர்வாய் என்றெல்லாம் கேட்டார். ஏன் இப்படி கந்தலை சுற்றி கொண்டு திரிகிறாய்? பாவனையில் பித்தரை போல் அலைவதென்னே, பரமசிவன் போல் உருவம் படைத்ததென்னே. உன்னுடைய பாவனையை பார்த்தா பைத்தியகார மாதிரி இருக்கு. பாவனையில் பித்தரை போல் அலைகின்றாய், ஆனால் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா பரமசிவன் போல காட்சி அளிக்கிறார். பரமசிவனும் பித்தன் தானே, அதனால அது போல இவரும் இருக்கிறார் என்று ஆகிவிட்டது. தேவனை போல் விழிப்பதென்னே, சிறியாரோடும் தெருவிலே நாய்களோடும் விளையாட்டென்ன. அது வேற. பரமசிவன் போல ஒரு பக்கம் இருக்கிறான், இன்னொரு பக்கம் பைத்தியகாரன் போல இருக்கிறான். தெருவில் போகும்போது
அங்கே யாராவது சிறுவர்களை பார்த்தா தோல்ல கை போட்டு கொண்டு விளையாடுகிறார். அதாவது பரவாயில்ல, சிறுவர்களை பார்த்து விளையாடுவது மனித இயற்கை தான். சில சமயங்களில் நாய்களோடும் விளையாட ஆரம்பித்து விடுகிறார். தெருவிலே சிறுவரோடும் நாய்களோடும் விளையாட்டு என்னையா உன்னுடைய நிலை, அதை எனக்கு எடுத்து சொல்லு இப்படின்னு கேட்டுக்கொண்டிருப்பதற்கிடையிலே அவர் கையை தட்டி விட்டு ஓடிய போயிட்டார். இவரும் விடவே இல்லையா. பற்றிய கை திருகி அந்த குள்ளச்சாமி பரிந்தோட பார்த்தான், நான் விடவே இல்லை. என்னடா விடமாட்டான் போல சுற்றுமுற்றும் பார்த்து பின் முறுவல் பூத்தான். இவன் தகுதியான சீடன் தான் என்பது அவருக்கு தெரிந்து போய்விட்டது. அப்போ ஒரு புன்னகை வந்ததான். அது வரைக்கும் பைத்தியக்கார மாதிரி பண்ணி கொண்டிருந்த அந்த மனிதர் இவ்வளவு தூரத்துக்கு விடாப்பிடியாக வருகிறார் என்று சொன்னால் சரியான மனிதர் தான். இந்த தாய்மானவர் கேட்ட கேள்விக்கு விடை சொல்லாமல் கடைசியில் அவருடைய பக்குவத்தை அறிந்து விடை சொன்னார் என்று பார்க்கிறோமே, அது போலத்தான் இவரும். சரி என்று கூட்டிட்டு போய் ஒரு வீடு இடிந்து சுவர் குட்டிச்சுவரா இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனார். அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு வேற இருந்தது. கூட்டிட்டு போய் அப்படியே அந்த ஒரு குட்டிச்சுவரை அவர் காட்டினார். அப்புறம் அப்படி வானத்தில் கையை காட்டினார். இல்லை சூரியன் நல்ல பிரகாசித்து கொண்டு இருக்கிறது, அதை அப்படி காட்டினார். அப்புறம் கிணத்துக்குள்ள கையை காட்டினார். புல் போச்சா புண்ணி போச்சான்னு கூட கேட்கல, கையில சத்திகையிலே தான் எல்லாம் நடக்குது. வாய் திறந்து வார்த்தை ஒன்றுமே சொல்லவில்லை. என்னையா உபதேசம், இதுதான் உபதேசம். இது என்ன உபதேசம்? குட்டிச்சோறு மாதிரி நீ இருப்ப, வீணா போன அர்த்தமா? அல்லது தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கொண்டு அவன் மேல அனுப்பிச்சிட வேண்டாம்னு மிரட்டுறாரா, இல்ல இந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுற வேண்டும் மிரட்டுகிறாரா என்றெல்லாம் பாரதி நினைக்கவில்லை. ஏனென்றால் அவர் பக்குவமான சீடர் அல்லவா. அதனால அவர் சொன்ன அந்த கருத்தை இவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்றார் என்றால், வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும். தேசுடைய பரிதி ஒரு கிணற்றினுள்ளே தெரிவது போல் நிலக்குள்ளே சிவனை காண்பாய். இதுதான் அந்த குள்ளச்சாமியார் செய்த உபதேசத்தின் கருத்துன்னு சொல்றார். வாசியை நீ கும்பகத்தால் வலிய கட்டி, அதாவது அந்த அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றி மண் போலே சுவர் போலே வாழ்தல் வேண்டும். முதல்ல உடலினை உறுதி செய்தல் வேண்டும். ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபடுகின்றவர்கள் உடலை வருத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து காலங்காலமாக இருக்கிறது அல்லவா. அப்படியெல்லாம் கிடையாது. உடலை வலிமையாக்க வேண்டும். மண் போலே சுவர் போலே, இந்த வீடே இடித்து விழுந்து விட்டது, இந்த சுவர் மட்டும் உறுதியா நிற்கிறது அல்லவா. அப்ப இது எவ்வளவு வலிமை வாய்ந்த சுவர். அது போல உன்னுடைய உடலை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்போது என்ன ஆகும்? அதன் பிறகு நீ சாதனையில் ஈடுபட வேண்டும். உடம்பு வலிமையாக இருந்தால் தான் சாதனையில் ஈடுபட முடியும். அந்த சாதனை அஷ்டாங்க யோகத்தை செய்து பழகிவிட்டால் தேசுடைய பரிதி உரு, வானத்துல கை காட்டினார அந்த சூரியன், தேசுடைய பரிதி உரு கிணற்றின் உள்ளே தெரிவது போல், கிணத்துக்குள்ள அதனுடைய பிம்பம் தெரிகிறது அல்லவா, அதுபோல நிலக்குள்ளே சிவனை காண்பாய். இதுதான் உபதேசம். இப்படி அந்த மௌனகுரு ஒரே வார்த்தை சொன்னார். அவர் மௌனகுரு என்றால் எப்போதுமே மௌனமா இருப்பார்னு அர்த்தம் அல்ல. அவசியம் இல்லாத நேரத்தில் பேச மாட்டார். ரொம்ப அவசியமான அப்படி ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவார். இவர் அதுவும் பேசாமல் உபதேசம் பண்ணிவிட்டார். இப்படிப்பட்ட குருமார்கள் காலங்காலமாக இந்த நாட்டில் தோன்றி வந்திருக்கிறார்கள், இப்போதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குரு நிலை ஒருவருக்கு எப்போது வாய்க்கிறது? ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுகிறார், ஒரு பூ நன்றாக மலர்ந்து மனம் பரப்பும் போது தேனி அதனை தேடி வருகிறது, தானாகவே தேடி வருகிறது. இனிப்பு பண்டம் ஓர் இடத்திலே இருக்கின்ற போது எறும்புகள் அந்த இடத்தை நாடி தாமாகவே வருகின்றன. அதுபோல ஒரு மனிதர் நிறை மனிதராக ஆகும் போது, ஆன்மீக வாழ்க்கை நிறைவை காணுகின்ற போது அவரிடத்திலிருந்து அருளை பெறுவதற்காக பலர் தேடிக்கொண்டு வருவார்கள். அப்போது அவர் குருவாகிவிட்டார்னு அர்த்தம். ஆன்மீக பிரகாசம் அவரிடத்திலிருந்து தானாக ஒளிர்கின்றது. அப்போ அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை அருந்துவதற்கு தேனி வருவது போலவும், இனிப்பை தின்பதற்கு எறும்புகள் தேடி வருவது போலவும், இந்த மனிதரிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பலர் தேடி வருவார்கள். அவர் இருக்கின்ற இடத்தை நாடி வருவார்கள். அவர்தான் குரு. அப்படிப்பட்ட குரு எப்போதும் இந்த நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த நாட்டில் எத்தனையோ குருமார்கள் இருந்திருக்கிறார்கள். அவரவர்கள் ஏதேனும் ஒரு சாதனை முறையை பின்பற்றி அந்த குறிக்கோளை அடைந்திருப்பார்கள். அதை மற்ற சீடர்களுக்கு உபதேசிப்பார்கள். ஆனால் ஸ்ரீராமகிருஷ்ணரை பார்த்தால் எத்தனை விதமான சாதனை முறைகள் அவர் காலத்தில் நடைமுறையில் இருந்தனவோ
அத்தனை முறையிலேயே அவர் பின்பற்றினார். ஒவ்வொரு சாதனையும் தொடர்ந்து பின்பற்றிக் கொண்டே இருப்பார். அதில் குறிக்கோளை அணைத்து விடுவார். இந்த சாதனையை செய்து இறை காட்சி பெறுவது, இன்னொரு சாதனையை செய்து இறை அனுபூதி பெறுவது. பல சமயங்கள் இறை அந்த அவருக்குள்ளே உந்தி விடுவதை அவர் அனுபவத்தில் உணர்ந்திருந்தார். இப்படி ஒவ்வொரு சாதனையாக செய்து 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 எல்லா சாதனைகளும் ஒரே கடவுளினிடத்தில் தான் நம்மை கொண்டு சேர்க்கின்றன என்ற அந்த உண்மையும் உலக மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஏற்பட்ட அவதாரம் தான் ஸ்ரீராமகிருஷ்ண அவதாரம். அதனாலதான் அவரை குருதேவர் என்றும் குரு மகராஜ் என்றும் சொல்லுகிறோம். அதாவது குருவாக இருப்பதற்கென்றே ஏற்பட்ட ஒரு அவதாரம். மற்ற எத்தனையோ குருமார்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ அவதாரங்களும் இருக்கலாம். ஆனால் இந்த அவதாரத்தை பொறுத்தவரையிலும் குருவாக இருப்பதற்காகவே வந்த அவதாரம். அதற்காகத்தான் இத்தனை சாதனை முறைகளை பின்பற்றினார். அந்த ஒவ்வொரு சாதனை முறையிலும் அவர் நிறைவு காணும் போது அந்த சாதனை முறையை பின்பற்றக்கூடிய பல சாதகர்கள் அங்க தட்சிணேஸ்வரத்துக்கு வந்து விடுவார்கள். எப்படி வருவார்கள்? விளம்பரமா பண்ணாரு ஒண்ணும் கிடையாது. அந்த காலத்துல பெருசா செய்தித்தாள்ல கூட அதிகம் போட்டிருக்க மாட்டாங்க. செய்தித்தாளே 1-2 தான் இருந்திருக்கும். அதுல கூட பிற்காலத்துல கேசவ சந்திரசேன் வந்த பிறகுதான் செய்தித்தாள் எல்லாம் போட ஆரம்பித்தார்கள். அதுக்கு முன்னால அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் அதுதான் அந்த குருதேவருடைய அந்த அனுபவ மொழி. தேனி எப்படி தானாக பூவை தேடி வருகிறதோ அதுபோல, எறும்பு எப்படி இனிப்பை தேடி வருகிறதோ அதுபோல ஸ்ரீராமகிருஷ்ணரை தேடி நிறைய சாதகர்கள் வந்தார்கள். ஒவ்வொரு தடவையும் அந்தந்த சாதகர்கள் வருவார்கள். ஒரு சாதனை அவர் முடிக்கின்ற போது அந்த முறையில் வரக்கூடிய சாதகர்கள் வருவார்கள். அங்கே தங்கி இருப்பார்கள். அவருடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப மதுர்பாபு அவருக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இங்க தங்கி இருக்கிறதுக்கு இடம் கொடுப்பார். சாப்பாட்டுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துருவார். ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபாடு கொண்டவர்கள் அந்த வழியாக வந்தால் அல்லது அந்த இடத்துக்கு வந்தால் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் இங்க கொடுக்கப்படும் என்று அந்த மதுர்பாபு சொல்லி வைத்திருந்தார். நிறைய பேர் வருவார்கள். குருதேவரோடு பழகுவார்கள், அவரோடு பேசுவார்கள், அவருடைய அனுபவத்தை கேட்பார்கள், தங்கள் சந்தேகங்களை அவரிடத்துல சொல்லுவார்கள். நான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், இதில் இதுவரைக்கும் இவ்வளவுதான் நான் அடைந்திருக்கிறேன், இதற்கு மேல் நான் என்ன செய்தால் குறிக்கோளை அடைய முடியும் என்று அவரிடத்த பணிவோடும் பரிவோடும் கேட்பார்கள். இவர் ஆனந்தமா சொல்லுவார். அதுக்குதான் அவர் வந்திருக்கிறார். உலகியல் மனிதர்களின் பேச்சை கேட்டு கேட்டு என் காதெல்லாம் ஒரு மாதிரி ஆகி போச்சுன்னு நரேந்திரத்துல ஒரு சொன்னார்னு பார்க்கிறோம். ஆனால் இந்த மாதிரி மக்கள் வரும்போது அவர்கள் எவ்வளவு பேசினாலும் ஆனந்தம். அவங்க பேசுவதையும் கேட்பார், அவரும் பேசுவார். பேச பேச கேட்க கேட்க அந்த ஆனந்தம். இப்படி அத்தனை விதமான சாதகர்களுக்கும் அவர் குருவாக விளங்கினார். அவர் சந்தேகங்களை தெளிவுபடுத்தக்கூடியவராக இருந்தார். அதன் பிறகு கொஞ்ச நாள் ஆன பிறகு அவர்களுக்கு தெளிவு ஏற்பட்டு விட்ட பிறகு அவர்கள் அங்கிருந்து கிளம்பி போய் விடுவார்கள். அவர்கள் இருக்கின்ற இடத்துல போய் அவர்களுடைய சீடர்களை உருவாக்கி அவர்களுக்கு இந்த கருத்துக்களை சொல்வார். குருதேவரிடத்திலிருந்து இவர்கள் என்னென்ன உண்மைகளை அறிந்து கொண்டார்களோ அந்த உண்மைகளை எல்லாம் அந்த சாதகர்களாக இருந்தவர்கள் குருவாக மாறி அவர்களுடைய சீடர்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். இப்படி நாடெங்கும் இவருடைய ஆன்மீக கருத்துக்கள் பரவ ஆரம்பித்து விட்டன. ஒரு வகையில பார்க்க போனா அப்போதே ராமகிருஷ்ண இயக்கம் ஆரம்பமாகி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ராமகிருஷ்ண இயக்கத்தினுடைய முதன்மையான குறிக்கோளே அதுதானே, மக்களுக்கு ஆன்மீக உண்மைகளை எடுத்து வழங்குவது. இதுதான அடிப்படை. இது பின்னாலே சுவாமிஜியும் அவருடைய துணைவர்களும் சேர்ந்து எப்படி இயக்கமாக உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த அவருடைய சாதனை காலத்திலேயே குருதேவரே அந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு சாதனையின் முடிவிலும் பல சாதகர்கள் வருவார்கள். அவர்கள் போய் அவரவர்கள் ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள். இப்படி இந்த ஆன்மீக உண்மைகள் நாடெங்கும் பரவக்கூடிய ஒரு இயக்கம் போல அப்போதே அது ஆரம்பமாகிவிட்டது. இப்படி பல பேருக்கும் பல கருத்துக்களை குருதேவர் சொல்லி வந்தாலும் இந்த குரு ஒரு சீடருக்கு உபதேசம் பண்ணுவதில் ஒரு சின்ன கருத்து இருக்கிறது. என்னவென்றால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உபதேசம் பண்ணிவிட முடியாது. இந்த சாதனை முறைக்கு இந்த உபதேசம் என்று சொன்னோம் அல்லவா, அது மட்டுமல்லாமல் சீடர்களுக்கு என்று சில தகுதிகள் வேண்டும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவது அனைவருக்கும் கடமைதான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. குருதேவர் அதையே தான் திருப்பி சொல்லுவார். எல்லாரும் மனிதனாக பிறந்து விட்டாலே அவன் ஆன்மீகத்தை அடைய வேண்டும், கடவுளை காண வேண்டும், கடவுளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த பிறவியே வீண் பிறவிதான் என்பதை அவர் திருப்பி திருப்பி சொன்னாலும் கூட யார் யாருக்கு எந்த அளவிற்கு இந்த ஆன்மீக அனுபவங்கள் கிடைக்க வேண்டும், கடவுளை நேரடியாக காண்பதற்கு யார் யாருக்கு நாம் அருள் புரியலாம்,
அல்லது கடவுளின் அருளை மட்டும் பெற்றுக்கொண்டு கடவுளை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டால் போதும் என்பவர் யார் யார் என்பதெல்லாம் அவர் ஒரு வரையறை வைத்திருந்தார். அதற்கு தகுந்த உபதேசங்களை தான் அவர் செய்வார். சில சமயங்களில் சில பேர் தகுதிக்கு மீறிய வார்த்தை எல்லாம் கேட்பார். எந்த வார்த்தை வேண்டுமானாலும் குரு கொடுத்து விடுவார் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? கொடுப்பாரானா கொடுப்பார் தான். அப்படி கொடுப்பதன் மூலமாக அந்த சீடனுக்கு சிக்கல் வந்து விடக்கூடாது அல்லவா? அதுவும் குருவினுடைய கடமை தானே. சின்ன குழந்தை வந்து கத்தியை எடுக்கிறா விளையாடுறான்னு சொன்னா அப்பாவோ அம்மாவோ அனுமதிப்பார்களா? இல்லை. அது போலதான குருவும். மதுர் பாபு இருக்கிறாரே, ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்காகவே வந்தவர்னு சொல்லலாம். அவருக்கு என்ன செய்யணுமோ அவ்வளவு செய்வார். அவர் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவருடைய தேவை என்ன, ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு என்ன தேவை என்பது ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு தெரியுமோ தெரியாதோ மதுர் பாபுக்கு தெரியும். அந்த தேவைகளெல்லாம் உடனுக்குடன் நிறைவேற்றி விடுவார். அதற்கு மேலேயும் செய்வார். அவருக்கு ஒரு ஆசை வந்தது ஒரு சமயம். எப்போ அடிக்கடி ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அப்படி சமாதி நிலையில் ஆழ்ந்து விடுகிறார். அது மாதிரி ஒரு அனுபவம் பாவ சமாதி நமக்கும் வந்தா நல்லா இருக்குமே என்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. பாபா எனக்கு இந்த அனுபவத்தை கொஞ்சம் கொடுங்களேன். இந்த பாவ சமாதியை கொஞ்சம் எனக்கு கொடுக்குறாதான். அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? இதான் இப்போ ஆனந்தமா இருக்கிற, நல்லா சாமி கும்பிடுற, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்யற, நல்லா தானே இருக்கிற. இதுக்கு மேல இந்த பாவ சமாதியில நீ என்ன தப்பா அடைய போற? வேண்டாம், விட்டுருந்தாரு. இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. அட வேண்டாண்ணா. இல்ல எனக்கு வேணும். சின்ன குழந்தைங்க அடம் பிடிக்கிற மாதிரி அடம் பிடித்து கொண்டே இருந்தார். சரி பார்க்கலாம், அம்மா என்ன சொல்றான்னு பார்ப்போம் அப்படின்னாரு. தேவி அந்த பவதாரண்யா எதா இருந்தாலும் அங்கதானே போய் கேட்பாரு. இவன் இப்படி சொல்றான், நான் என்ன சொல்லட்டும்? அவன் அப்படி பண்றான், அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? எதா இருந்தாலும் அங்க போய் கேட்கறதானே அவருக்கு பழக்கம். இந்த மதுர் இந்த மாதிரி கேட்கிறான் அம்மான்னு கேட்டிருக்காரு. அவன் என்னமோ சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் விட்டு அவன் போக்குல அப்பதான் சரியா வரும் என்று தேவி சொல்லியிருப்பாள் போல இருக்குது. அதை வந்து அவர் சொல்லலை வந்து, ஆனா அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும். ஏனென்றால் சில சமயங்களில் இந்த குருமார்கள் வேடிக்கையாக நடந்து கொள்வார்கள். ஆதிசங்கரருடைய வாழ்க்கையில நடந்ததாக குருதேவரே சொல்லியிருக்கிறார். அவருடைய சீடர்கள்ல ஒருத்தன் இந்த சங்கரர் என்ன பண்றாரோ அதை பூரா அப்படியே பண்ணுவான். அவரோ அவ்வளவு பெரிய உலக குருவாகி விட்டார். இவன் இப்போதான் வந்து சீடனா சேர்ந்திருக்கிறான். சாதனை செய்து தவம் செய்து அந்த நிலையை அவன் அடைய வேண்டும். அதற்கு மாறாக இப்போதே நாம் அப்படி ஆகிவிட்டோம் என்று அவன் நினைத்துக் கொண்டது போல அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே செய்கிறது. முக்கியமா அந்த அவர் அவ்வப்போது சிவோகம் சிவோகம் என்று சொல்லுவார் சங்கரன். இவன் பார்த்தான், சிவோகம் சிவோகம். சிவோகம்னா என்ன? சிவனும் நானும் ஒண்ணு அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு. அவர் உண்மைதான், சிவபெருமானே தான் சங்கரராக வந்தார் என்றுதான் வரலாறு சொல்லுகிறது. இவன் அப்படி சொல்லலாமா? இவனு சொல்லிக்கொண்டே இருந்தான். அவரு பார்த்தாடே, இதெல்லாம் இப்ப சொல்லாதரா, அதுக்கு நேரம் வரும்போது சொல்லலாம், அவசரப்படாதேன்னாரு. அவன் அது கேட்கிற மாதிரி தெரியல. பார்த்தாரு ஒரு நாள், வாடா வெளியில போயிட்டு வரலான்னு கூட்டிட்டு போனாரு. அவனுக்கு நம்மையே கூட்டிட்டு போறாரு. அப்ப நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சு போச்சு, குரு நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டாருன்னு ஒரு பெருமிதமா ஒரு நட போட்டான். அப்படியே போற வழியில ஒரு கொல்லு பற்ற இருந்தது, இரும்பு பற்ற. இந்த வான்னு கூட்டிட்டு போனாரு. அங்க நல்ல இரும்ப பழுக்க காய்ச்சி கொண்டிருந்தான். காய்ச்சி அது நல்ல குழம்பு மாதிரி இருந்தது. இவர் அங்க இருந்த ஒரு பாத்திரம் இது மாதிரி ஒரு டம்ளரை எடுத்து அந்த குழம்பு அப்படியே எடுத்து குடிச்சிட்டாரு. அப்படி தகித்து கொண்டு இருக்கிறது. எப்படி கொதிக்கும் கற்பனை பண்ணி பார்த்து கொள்ளலாம். அதான் அவர் பாட்டுக்கு வாயில ஊற்றி காப்பி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு இவனை பார்த்தாரு. எதை பார்த்து நான் சொல்றதெல்லாம் செய்யறதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிறீங்களா, குடி போத அப்படின்னு சொல்லலை. அதுதான் அர்த்தம். அது இவன் குடிப்பானா? அதோட சிவோகம் போயிட்டு, நான் சிவோகம் எல்லாம் கிடையாது, நான் சாதாரண ஆள் தான் புரிந்து கொண்டு விட்டான். அதுபோல குருதேவரும் இந்த மதுர்பாபுவினுடைய அந்த வேண்டுதலை தேவியின் இடத்துல சொல்ல போது இது மாதிரி அவள் சொல்லியிருப்பாள் போகிறது. முதல்ல இவனுக்கு கொஞ்சம் கொடுத்துரு, அப்புறம் அவனே பார்த்து என்ன பண்ணணும் பண்ணிக்கிட்டு. அப்போ திடீர்னு அவருக்கு அந்த பாவ சமாதி கூடி விட்டது. ஆனந்தம் தாங்க முடியல. கொஞ்ச நேரம் சிரிக்கிறாரு, கொஞ்ச நேரம் அழுகிறார், ஆடுகிறார், பாடுகிறார், என்ன பண்றாருன்னே தெரியல. கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதுல தேவியை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இந்த வேலைகள் இருக்கு, ஜமீன் பெரிய ஜமீன்தார் அல்லவா, அதுக்காக வேலைக்காக வர்றாங்க. அதுல ஒரு கையெழுத்து போடுறதுன்னா அது காதிலே விட மாட்டேங்குது. அவர் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறார்.
அப்புறம் யார் யாரா வந்து அந்த வேலை என்னாச்சு இந்த வேலை என்னாச்சு ஒரு வேலையும் அவரால் சொல்ல முடியும். ஆனால் தெரியுது அவருக்கு இவங்கெல்லாம் இதுக்கு தான் வராங்கன்னு தெரியுது. அவருடைய மனத்தை அதில் அவரால் செலுத்த முடியவில்லை. கொஞ்சம் பார்த்தார். அப்புறம் இவருக்கு ஏதோ ஆகிப்போச்சு, உடம்பு சரியில்லை, ஏதோ நோய் வந்து விட்டதுக்கு தீர்மானம் பண்ணி வைத்தியம் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க. அப்போதான் சொன்னார், எல்லாம் வைத்தியம் வைத்தியெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு நோயும் உண்டு, வரல ஒன்றும் வரல, பாபாவை கூட்டிட்டு வாங்க. அவர் வந்தார். உங்க பாபா சமாதி நீங்களே வச்சுக்கங்கய்யா, நமக்கு எதுக்கு சரி வராதுங்க. நீதான் என்னடா கேட்டேன், இப்போ நான் வேண்டாங்கிறேன், என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. இதெல்லாம் உங்களை மாதிரி அவதார புருஷர்களுக்கு தான் சரியா வரும், என்ன போன்ற சாதாரண மனிதர்களுக்கு இது ஒத்து வராதுன்றார். இப்போ வலிந்து கேட்ட அந்த மனிதருக்கு அவர் அதை வேண்டான்னு அவர் வாயாலே சொல்ல வைத்து விட்டார். ஆனால் கேட்காமலே சில சீடர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து இருக்கிறார். எந்த சீடருக்கு எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்பதனை அறிந்து செய்வது குருவினுடைய முக்கியமான ஒரு இயல்பு. இன்னொன்று, இந்த நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல குருதேவருடைய மொழியில குரு எந்த வரத்தை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவார் என்று சொன்னோம் அல்லவா, அது உண்மைதான். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை என்றால், சீடர் அதுக்கு தகுதி வாய்ந்த சீடரா இருக்கு. குரு என்பவர் எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடுவார் சீடனுக்கு என்றால், அந்த சீடன் அதற்கு ஏற்ற சீடனாக இருக்க வேண்டும் அல்லவா. இதை சுவாமி விவேகானந்தர் சீடரியல் என்று ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருக்கிறார். சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு சமயம் ஒரு சொற்பொழிவு சீடரியல் என்று சொன்னார். ஒரு தகுதி வாய்ந்த சீடனா இருந்தால் தான் அவன் இறை அருளை பெற முடியும், குருவினுடைய அருளை பெற முடியும். அது என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்பதனை அவர் விளக்கமா சொல்லி இருக்கிறார். அதை நம்ம சுருக்கமா பார்க்கலாம். என்ன சொல்லுகிறார் என்றால், முதலாவது தகுதி என்னவென்றால், இக உலக ஆசைகளையும் அவ்வுலக ஆசைகளையும் அவன் விட்டுவிட வேண்டும். நான் சாதனைகளில் ஈடுபடுகிறேன், கடவுளினுடைய அருளை பெற விரும்புகிறேன் என்று ஒருத்தன் உட்படும் போது, இந்த கடவுளின் அருளை நான் பெற்றுவிட்டால் எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவன் சீடன் அல்ல. அவன் கேட்கிற தப்பு கிடையாது, அவன் மனிதனா இருக்கலாம், கேட்கலாம், அந்த கடவுள் அதை கொடுத்தாலும் கொடுத்துருவான். ஆனால் உண்மையான சீடனாக இருந்து ஞானத்தை பெற வேண்டும் என்றால், ஆன்மீக அனுபூதியை பெற வேண்டும் என்றால், இந்த ஆசைகளை துறந்து விட வேண்டும். இம்மை மறுமை இரண்டையும் சார்ந்த ஆசைகளை துறந்து விடுவதுதான் முக்கியமான தகுதி. மனத்தை கட்டுப்படுத்தி பழக வேண்டும். இந்த ஆசைகளை துறப்பதற்கு என்ன அவசியம்? இந்த மனசுதான காரணம். கண்ணை மூடிக்கொண்டு தியானம் பண்ணலாமான்னு ஆரம்பிக்கும் போது எல்லா விதமான சிந்தனைகளும் ஆசைகளும் வருகின்றன. அதனால மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும். புலன்களையும் மனத்தையும் கட்டுப்படுத்தி பழக வேண்டும். இது சீடனுக்கு உரிய இன்றியமையாத இலக்கணம். அடுத்தது குரு பக்தி, குருவின் மொழியில் நம்பிக்கை. இது ரொம்ப அவசியம். சீடன் என்று ஒரு குருவினிடத்தில் வந்து சேர்ந்து விட்டால் அதற்கு பிறகு அவர் சொல்லுகிற ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்க கூடாது. முதலில் ஆராய்ச்சி பண்ணலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்வார் அவருடைய சீடர்களிடத்துல, உன்னுடைய குருவை பகலில் பார், இரவில் பார், அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலே எவ்வளவு வேண்டுமானாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். ஏற்றுக்கொண்டு விட்ட பின்னாலே திருப்பி ஆராய்ச்சி பண்ணி கொண்டே இருக்கக்கூடாது. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறம் தீரா இடும்பை தரும் வள்ளுவர் சொல்றாரு. இது சாதாரணமா உலகியலுக்கே இது சொல்றாரு அவர். ஒரு வேலையை ஒருத்தரிடத்தில் ஒப்படைக்கிறோம் வைத்துக் கொள்வோம். இந்த வேலையை இவன் செய்வானா, இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விட வேண்டும் என்று சொல்றாரு. அப்படி ஆய்ந்து பார்த்து செய்யணும். அப்படி ஆராயாமல் தேரான் தெளிவு, ஆராய்ந்து பார்க்காமலே நீ இந்த வேலையை செய்யணும் ஒருத்தர்கிட்ட கொடுத்தா அது துன்பத்துல தான் முடியும். ஆராய்ந்து ஒருத்தர் ஒப்படைத்து விட்டோம், தெளிந்தான்கண் ஐயுறம், இந்த வேலையை நீ செய்ய இந்த ஒருத்தரிடத்தில் ஒப்படைத்த பின்னால் திருப்பி திருப்பி ஒழுங்கா செய்வானா செய்ய மாட்டானா என்று அவன் பின்னாலேயே போய் கொண்டிருக்க கூடாது. அது மாதிரி இந்த குருவை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாலே எவ்வளவு வேண்டுமானாலும் ஆராய்ச்சி பண்ணலாம். தேர்ந்தெடுத்து விட்ட பின்னால் அதுல எந்த விதமான சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் முழு நம்பிக்கை வைத்து விட வேண்டும். இது ஒரு தகுதி. அடுத்தது முக்தியில் நாட்டம். ஒரு குருவை ஒரு சீடன் நாடுகிறார் என்றால் அவனுடைய முடிவான குறிக்கோள் முக்தியாகத்தான் இருக்க வேண்டும், தவிர வேற குறிக்கோளாக இருக்கக்கூடாது. அடுத்தது விவேகம். இந்த 4 தகுதிகளும் இருந்தால்தான் ஒரு உண்மையான சீடனாக முடியும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சீடனுக்கு தான் குரு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுப்பார் என்பது அர்த்தம். அப்படிப்பட்ட சீடராக சுவாமிஜி இருந்ததுனால தான் பின்னால அவரும் அதே மாதிரி குருவாக ஆகிவிட்டார்.
உன்னத குருவாகிய ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு ஒப்பற்ற சீடராக சுவாமி விவேகானந்தர் விளங்கினார். அந்த விவேகானந்தரே பின்னால உன்னத குருவாகவும் விளங்கினார். அவருடைய சீடர்கள் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படியெல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அந்த குரு எப்படி அருள் புரிவார் என்பதற்கு அவருடைய சீடர்கள் பல பேர் எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறார்கள். ஒரு 2 சான்றுகளை பார்க்கலாம். அவர் மேலை நாடுகளில் இருந்து தாயகம் திரும்பிய போது ஒரு அந்த கல்கத்தாவை சார்ந்த ஒரு நகர பகுதியில் ஒரு ரயிலில் வந்து அவர் இறங்குகிறார் என்கிற செய்தி ஊரெல்லாம் பரவி இருந்தது. பெரிய கூட்டம் ரயில் நிலையத்துக்கு வந்து விட்டது. அந்த கூட்டத்தில் சுதீர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இளைஞன் இருந்தார். அவர் அது கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் இவரை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். சுவாமிஜியை பற்றி ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். அவ்வப்போது மடத்துக்கு வந்து போகக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இப்போ சுவாமிஜி வருகிறார், அவர் பார்க்க வேண்டும் என்று கூட்டத்தோடு கூட்டமாக அவர் ஒரு பக்கம் நின்று கொண்டிருந்தார். மனசுக்குள்ள அவருக்கு அந்த தவிப்பு, அவரை எப்போது பார்ப்போம் எப்போது பார்ப்போம். இன்னும் அவர் குரு என்று இவருக்கு அடையாளப்படுத்தப்படவில்லை. ஆனாலும் அதற்கான அந்த தவிப்பு அவர் உள்ளத்தில் அப்போதே வந்து விட்டது. ரயில் வந்து நின்றது. சுவாமிஜி இறங்கினார். என்ன அவருக்கு செய்த அந்த முன்னை தவம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அவருக்கு அந்த முன்னை தவம் இருந்திருக்கிறது. அதனால அவர் வந்து அவ்வளவு பெரிய கூட்டம். ஆனால் சுவாமிஜியினுடைய அந்த பார்வை நேரா இந்த இளைஞன் மேல பட்டு, அந்த பார்வை அவர் மேல பட்ட உடனேயே இவருக்கு பரவசமாகிவிட்டது. இதற்காகத்தானே இவ்வளவு நாளாக காத்துக் கொண்டிருந்தோம் என்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அதன் பிறகு போய்விட்டார், இருந்து விட்டார். திருப்பி கொஞ்சம் திருப்பி சுவாமிஜி தங்கி இருந்த இடத்துல அவர் போய் சந்திக்கிறதுக்கு போனார். இப்போ கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருக்கிற போது, நீ கட்டோபனிஷதம் படித்திருக்கிறேன்னு முதல்ல கேட்டாரு. இதை கொஞ்சம் படித்திருக்கிறேன். என்ன படிச்சிருக்கிறேன்? கட்டோபனிஷதம் படிச்சிருக்கிறேன். அப்போ அதை எடுத்து கொஞ்சம் சொல்லு பார்க்கலான்னாரு. சுவாமிஜிக்கு கட்டோபனிஷதத்தில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. அதை கொஞ்சம் சொல்லுபாரு, அதில் சில ஸ்லோகங்களை சொல்ல கேட்கலான்னாரு. இவருக்கு அது மனப்பாடம் இல்லை. படித்திருக்கிறார், ஆனால் மனப்பாடம் இல்லை. கீதை வேணுமானா மனப்பாடமா தெரியும் சொல்லட்டுமான்னாரு. சரி சொல்லு பார்க்கலான்னாரு. அவர் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியாக அவரை பாராட்டினார். அப்புறம் அப்படியே தொடர்பு ஏற்பட்டு விட்டது. இவர் சுவாமிஜி கேட்டார் அல்லவா கட்டோபனிஷத்து தெரியுமான்னு, அதனால நம்ம எப்படியாவது அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி அடுத்த முறை போகும்போது பாக்கெட்டில் கட்டோபனிஷத்தை எடுத்து வைத்து கொண்டு போனார். ஆனால் அன்றைக்கு அவர் அதை பற்றி கேட்கவில்லை. வேற ஏதோ பேசிக்கொண்டே இருக்கும்போது அது பேச்சு வந்து விட்டது. அப்போ சுவாமிஜியே அந்த கம்பீரமான குரலில் அந்த உபனிஷத் ஸ்லோகங்களை ஓதும் போது இவருக்கு அப்படியே உள்ளத்துக்குள்ள ஊடுருவி போவது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அப்புறம் கொஞ்ச நாளாக அவருக்கு சீடராகி விட வேண்டும் என்ற தவிப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு அவர் சிலர் சொல்லிவிட்டார், நான் என்னை நீங்கள் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அதே போல அவருக்கு வேண்டிய உபதேசங்கள் எல்லாவற்றையும் செய்து சீடராகவும் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஒரு நாள் அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற போது சில பண்டிதர்கள் வந்தார்கள் சுவாமிஜியை பார்ப்பதற்காக. அவங்களுக்கு இதே தானே பண்டிதர்கள். சுவாமிஜியோ உலக புகழ் பெற்றவர், எல்லா இடங்களுக்கும் போய் அவருடைய அந்த சொற்பொழிவு திறனை காட்டி வந்திருக்கிறார். அவரிடத்துல போய் நாம கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்தாலே பெருமை. அதுல நாம கொஞ்சம் அவரை மடக்கிட்டோம்னு வச்சுக்கோம், சுவாமி விவேகானந்தரையே நாம் தோற்கடித்து விட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெருமை என்று நினைத்து கொண்டு இந்த பண்டிதர்கள் வந்தார்கள். இந்த பண்டிதர்கள் இப்படிதான் இருப்பாங்க, கழுகுகளை போலன்னு குருதேவர் சொல்லுவார். மேலே பறந்து கொண்டே இருக்கும், ஜட்னு கீழே வந்துடும் எதையாவது பார்த்துட்டான். அந்த பாண்டித்யத்தில் ஒரு பயனும் கிடையாது. அதுபோல இந்த பண்டிதர்கள் ரொம்ப நேரம் சுவாமிஜி இடத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள், வாதம் பண்ணினார்கள். வாதத்தில் தோல்வி அடைந்து விட்டார்கள். திரும்பி போகும்போது அவங்களுக்குள்ளே பேசிட்டு போறாங்க. இவரு பேசுறாரு, அப்படி ஒன்றும் பெரிய பாண்டித்யம் படைத்த ஆள் மாதிரி தெரியல. ஆனால் அவருடைய கண்களில் ஒரு விதமான சக்தி இருக்கிறது. சுவாமிஜியினுடைய கண்கள் அந்த சக்தியை வைத்துக் கொண்டுதான் இவர் மிக எளிதாக நம்ம எல்லாம் வெற்றி பெற்று விடுகிறார். அதாவது கீழே விழுந்தாலும் மண்ணை விட்டலைன்னு சொல்றாங்க அல்லவா, அது மாதிரி அவங்களுக்கு அவங்களே ஒரு திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்போ இவர் மனசுக்குள்ள நினைத்துக் கொண்டார். இந்த சுதீர் என்பவர் என்ன நினைத்துக் கொண்டார் என்றால், ஆம், நீங்கள் நினைப்பது உண்மைதான், நீங்கள் பேசிக் கொள்வது உண்மைதான், அவருடைய கண்களில் ஒரு சக்தி இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அல்லவா, உண்மையிலேயே அவருடைய கண்களில் அந்த சக்தி இருக்கிறது. ஆனால் அது என்ன விதமான சக்தி என்பதனை நீங்கள் உணர வேண்டும் என்றால் அதற்கு முன்னே நீங்கள் தவம் பண்ணி இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர் மனசுக்குள்ள நினைத்துக் கொண்டார். காரணம் என்னவென்றால், அந்த ரயில் நிலையத்தில் அந்த அவர் கண் இவர் மேல பட்ட உடனேவே இவர் உள்ளத்துக்குள்ள அது பெரிய வேலை செய்து விட்டதல்லவா, அதை மனத்தில் வைத்துக் கொண்டுதான் அப்படி சொன்னார் அவர். அப்புறம் பின்னால் அவர்
பெரிய தலைவராக இந்த மடத்துக்கே தலைவராகிவிட்டார். அது ஒரு பக்கம். இந்த அந்த தகுதி வாய்ந்த ஒரு சீடன் அந்த குருவினுடைய அருளினால் எவ்வளவு உன்னத நிலைக்கு போக முடியும் என்பதற்கு ஒரு சான்று. இன்னொரு சீடர் ஒரு சதானந்தர் என்று சொல்றது, சரச்சந்திரர் என்று அவருடைய ஆதி பெயர். அவர் ஒரு நாள் ரொம்ப சுவாமிஜி ஆரம்ப காலத்திலேயே அவருக்கு நிறைய சேவையெல்லாம் செய்திருக்கிறார். இப்போ பின்னால ஒரு நாள் பல சீடர்களையும் உட்கார வைத்துக் கொண்டு சுவாமிஜி ஒரு கேள்வி கேட்டார். என்னை விட சிறந்த குரு ஒருத்தரை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் என்னை நீங்கள் விட்டு விடுவீர்களான்னு கேட்டார். அப்ப அந்த எல்லா சீடர்களும் இவர் மேல அளவு கடந்த மரியாதை வைத்திருப்பவர்கள், தெய்வமாகவே போற்றுகின்றவர்கள். அவரிடத்தில் இந்த கேள்வி கேட்டா என்ன சொல்வார்கள்? என்ன சாமி இப்படி கேட்டீங்க, உங்களை எப்படி விட முடியும், உங்களை விட ஒரு சிறந்த குரு யார் இருக்க முடியும், அப்படி இப்படிலாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. அப்ப இந்த சதானந்தர் இருக்கிறாரு, அவர் பேசாமலே இருந்தார். சுவாமிஜி கேட்டா, என்னப்பா நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்கிற, நீ சொல்லு என்ன. அவர் சொன்னார், ஆமா என்ன உங்களை விட சிறந்த ஒரு குருவை பார்த்தால் நான் உங்களை விட்டுருவேன். சுவாமிஜி அதிர்ச்சி அடையவில்லை. கூட இருந்தவங்க அப்படி சொல்றானே, ஒருவேளை அப்படி மனசுக்குள்ள நினைச்சா கூட சொல்லலாமா சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் போலி சம்பிரதாயங்கள் இருக்கின்றன அல்லவா. அவர் அப்படி இல்லை, உண்மையை உள்ளபடி சொல்லி விடுவார். அதனால உங்களை விட சிறந்த குருவை பார்த்தா நிச்சயமா உங்களை விட்டுருவேன். மற்றவர்கள்லாம் திகைத்து போனார்கள் அல்லவா. அப்புறம் அவரே விளக்கம் சொன்னார். ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களை விட சிறந்த ஒரு குரு இருக்க முடியும் என்று நான் நினைத்தால் அதுவே உங்களை விட்டுட்ட மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னாரு. அதனால ஒருபோதும் உங்களை விட சிறந்த குருவெல்லாம் வரவே முடியாது, விடுகிறமா இல்லையாங்கிற பேச்சுக்கும் இடம் கிடையாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சீடர் அவர். இவரெல்லாம் துறவர சீடர்கள். இன்னொருத்தர் குட்வினை பற்றி நமக்கு தெரியும். சுவாமிஜியினுடைய இந்த ஞான களஞ்சியம் எல்லாம் இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருந்தவர் இந்த குட்வின் தான். மேலை நாட்டு மனிதர். இப்ப நம்ம நாட்டில் தான் இந்த குரு பக்தி அது இதெல்லாம் சொல்றோம். அவரே அந்த மேல் நாட்டிலிருந்து இங்கு வந்த சீடர் எவ்வளவு பக்தி அவர் மேல வைத்திருந்தார் என்றால் சாதாரணமான பக்தி அல்ல. ஒரு சமயம் ஆலம்பஜார் மடம், அந்த மடத்துல அந்த வெளியில அந்த அதனுடைய துறை, மடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய துறையில சுவாமிஜி குளிக்கிறதுக்கு போனார். இவரையும் கூட்டிட்டு போய் வான்னு கூப்பிட்டு போனார். குட்வின் 2 பேரும் போனாங்க. சுவாமிஜி அந்த கையில இருந்த அந்த கமண்டலம் அதெல்லாம் வச்சுட்டு அந்த பாதாணியை கழட்டி விட்டுட்டு அவர் போய் இறங்கி குளித்து கொண்டிருந்தார். குட்வின் அவர் கொஞ்சம் தள்ளி அவர் அவசர அவசரமா குளிச்சுட்டு ஓடி இருக்காங்க. அந்த இவருடைய அந்த கமண்டலத்தையும் பாதாணியும் பாதுகாக்கணும்னு வந்துட்டார். சீடருடைய கடமை அல்லவா அப்படின்னு வந்து அது பக்கத்தில் அப்படி நின்றுட்டே இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து சுவாமிஜி நீராடி விட்டு கரை ஏறினார். ஆனால் அவர் கரை ஏறின இடத்துல ஒரே சேரும் சகதியுமா இருக்கு. அதை கவனிக்காம காலை வச்சுட்டார். கால் பூரா ஒரே சேறு ஒட்டி கொண்டு விட்டது. நிறைய பேர் அங்கே இருந்தார்கள். படித்துறையில் குளித்து கொண்டு பார்த்து கொண்டு சுவாமிஜி இருந்திருக்கிறான்னு அவரை பார்க்கறதுக்காக அப்படி நிறைய பேர் இருந்தாங்க. அடடா இப்படி ஆகி போச்சே அப்படின்னு பார்த்துட்டு தான் நின்னாங்க. ஒருத்தருக்கும் வேற ஒன்றும் தோணலை. இந்த குட்வின் பார்த்தார், வேகமா போனார். இந்த கமண்டலத்தில் தண்ணீர் வைத்திருந்தார். அதை எடுத்துக்கொண்டு போய் அந்த காலில் அதை ஊற்றி அப்புறம் மேலே ஒரு அங்கவஸ்திரம் மாதிரி ஒன்று போட்டிருந்தார். அதை எடுத்து அவர் காலெல்லாம் துடைத்து விட்டார். சுத்தமாக துடைத்து அதன் பிறகு அந்த காலணியை அப்படி கொண்டு வந்து பக்கத்தில் வைத்து அவருக்கு அதை மாட்டி விட்டார். எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பதான் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஏனென்றால் குரு பக்தி குரு சேவை என்பது நம்ம நாட்டில் காலங்காலமாக சொல்லப்படுகிற ஒரு கருத்து தான். ஆனால் இங்கு இருந்த இத்தனை பேர் இருக்கிறார்களே இந்தியர்கள், அவர்கள் மனசுல இந்த கருத்தே தோன்றவில்லை. அதிலையும் இந்தியர்கள் ஆளப்படுபவர்களாக இருந்தார்கள். இந்த குட்வின் என்பவர் இந்தியர்களை ஆளக்கூடிய ஆங்கில இனத்தை சேர்ந்தவராக இருந்தார். அந்த ஆங்கிலேயர்கள் இந்த காலத்தில் இங்க வந்தா அந்த ஆங்கில நாட்டில் ஒண்ணுக்கு உதவாதவன்னு அவனை இங்க அனுப்பிடுவான். ராபர்ட் கிளைவ் எல்லாம் அப்படிதான் இங்க வந்தான்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வரலாறுல கிளைவ்னு படிக்கிறோம். அவனை பெரிய ஒரு ஆளுன்னு வச்சுட்டு உண்மையில அந்த நாட்டில் அவன் எதுக்குமே உதவாதவன்னு இங்க அனுப்பி விட்டாங்களாம். ஆனால் அப்படி எதற்கும் உதவாத அந்த ஆங்கிலேயர்கள் இங்க வந்த உடனே அவன் தெருவில் சும்மா நடந்து போய் கொண்டிருந்தாங்க. அவன் நம்ம பார்க்காமலே போனா கூட திண்ணையில உட்கார்ந்து இருக்கிறவங்க எழுந்திரிச்சுன்னு அந்த துண்டை எடுத்து இடுப்புல கட்டி கொண்டு வணக்கம் போடுவோம். அப்படி இருந்த காலகட்டத்தில் அந்த ஆங்கில நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்த இந்திய நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு இப்படி ஒரு சேவை செய்திருக்கிறாரு, இது என்ன ஆச்சரியம் என்று அவர்கள் பலரும் நினைத்தார்கள்.
அந்த ஆங்கிலேய சீடன் அந்த இந்திய குருவுக்கு செய்த சேவையை பார்த்துவிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னால ஒரு சமயம் அதை பற்றி சுவாமி பிரம்மானந்தர் பேசிக் கொண்டிருக்கும் போது சுவாமிஜியினுடைய சகோதரரிடத்தில் இதை பற்றி, இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லும் போது அவராலே அது சொல்ல முடியல, உணர்ச்சி வசப்பட்டு விட்டார் பிரம்மானந்தரை. அப்புறம் தம்மை ஒரு மாறு கட்டுப்படுத்தி கொண்டு சொன்னார், எப்பேற்பட்ட குரு பக்தி பாரு, உப்பினுடைய குரு பக்திக்கு இணை எதுவுமே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சீடர்கள் அந்த அவ்வளவு உன்னதமான குருவாக இருந்ததுனால இப்படியெல்லாம் சீடர்களை உருவாக்க முடிந்தது. அதனால சீடர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தால்தான் அந்த குரு வேண்டிய வரத்தை எல்லாம் கொடுப்பார். குருதேவர் சொன்னது போல எல்லாவற்றையும் செய்வார். குரு நமக்கு என்ன செய்கிறார் என்பது ஒரு கேள்வி. அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்பது குருதேவர் நமக்கு கொடுத்திருக்கிற விடை. ஆனால் நாம் குருவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியும் அதோடு இணைந்தே இருக்கிறது. அந்த குரு நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பெரும்பாலும் எதிர்பார்ப்பது கிடையாது. அதனால அந்த கேள்வியை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் நாமே நமக்கு என்ன செய்து கொள்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை போட்டுக்கொள்ளலாம். குரு நமக்கு என்ன செய்கிறார்? நம்மை ஆன்மீகத்தில் உயர்த்துவதற்கான வழியை காட்டுகிறார், இறை காட்சியை பெறுவதற்கான வழியை காட்டுகிறார், மனித பிறவியின் குறிக்கோளை அடைவதற்கான வழியை காட்டுகிறார். இதெல்லாம் குரு செய்கிறார். இவ்வளவு அவர் செய்த பிறகும் ஏன் ஒரே குருவுக்கு பல சீடர்கள் இருந்தாலும் அதில் சில சீடர்கள் உன்னத நிலையை அடைகிறார்கள், பல சீடர்கள் அந்த நிலையை அடைய முடியாதவர்களாக போகிறார்கள்? இதற்கு என்ன காரணம் என்ற கேள்விக்கும் அதிலேயே தான் விடை இருக்கிறது. ஒரே குருவினுடைய பல சீடர்களும் ஒரே மாதிரி இருக்கிறார்களா? இல்லை. சிலர் மிக உன்னத நிலை அடைந்து அந்த குரு மாதிரி அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். சுவாமி விவேகானந்தர் எப்படி ஸ்ரீராமகிருஷ்ணரை போல ஒரு உன்னத குருவாக ஆனாரோ அதே மாதிரி எல்லாரும் ஆனார்களா? இல்லை. அது அவர் கூடவே இருந்த எத்தனை பேர் அதுக்கு தகுதியற்றவர்களாக போய்விட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அந்த சம்ஸ்காரங்கள், பழவினை பயன்கள் இதெல்லாம் சேர்ந்து அவர்களை கீழே இழுத்து விடுகின்றன. ஆனாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வினை பயன் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், சம்ஸ்காரங்கள் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், நான் விடமாட்டேன், முயற்சி செய்வேன், குறிக்கோளை அடையாமல் நிற்க மாட்டேன். அதுதான் சுவாமிஜி சொன்னது, ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். குறிக்கோள் இதுதான் என்பது தெரிந்துவிட்டால் நம்முடைய தகுதி இன்மையே நாம் தகுதியாக மாற்றிக் கொண்டு விடலாம். நம்முடைய தகுதி இன்மையை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதற்கு பிறகு நம்ம குரு சொன்னதை பின்பற்ற வேண்டும். இப்படி குரு நமக்கு என்ன செய்கிறார் என்பதை விட நாம் நமக்கு என்ன செய்து கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் நமக்கு என்ன செய்து கொள்கிறோம் என்பது தெரிந்து கொண்டு விட்டால் அதுதான் குருவுக்கு நாம் செய்யக்கூடிய உண்மையான ஒரு சேவை. அதன் பிறகு அந்த குரு காட்டிய வழியிலே நாம் குறிக்கோளை அடைந்து விட முடியும். அந்த குறிக்கோளை அடைவதற்காக குருமார்கள் பல பேர் இருந்தாலும் நமக்கு எல்லாருக்கும் குரு இருக்கிறாரான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு குரு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமலும் இருக்கலாம். அவர்களுக்காக எல்லாம் தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குருவாக அவதாரம் செய்தார். அவர் எல்லாருக்கும் குரு தான். அவர் தீட்சை பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் குரு. அவருடைய அமுத மொழிகள் தான் நமக்கு உபதேசங்கள். அதனால தீட்சை பெற்றவர்களும் பெறாதவர்களும் அமுத மொழிகளில் ஏதேனும் ஒன்றை ஒவ்வொரு நாளும் பின்பற்றினால் போதும், குரு உபதேசம் பெற்றவர்களாகி விடுவோம். இதைத்தான் இந்த குரு பூர்ணிமா திருநாளில் நம்முடைய உறுதிமொழியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் காட்டிய வழியை பின்பற்றுவோம், குறிக்கோளை அடைவோம். அதற்கு குருதேவருடைய அருள் என்றும் நமக்கு துணை நிற்பதாக. நாம் ஒவ்வொரு வகுப்புலையும் இந்த அமுத மொழிகளில் ஒன்று சொல்வதாக சொல்லியிருந்தோம். இன்றைக்கு இந்த அமுத மொழிகளையே தான் சொல்லிக் கொண்டிருந்தோம். அதை மட்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டால் போதும். என்னவென்றால், இறைவனை காண்பதற்கு முன்னால் சீடன் அந்த திவ்ய தரிசனத்தின் முதல் அங்கமாக குருவைத்தான் காண்கிறான். இந்த இதை மனசுல பதிய வைத்துக் கொண்டால் போதும். அந்த குரு நேரடியாக நமக்கு வருவதற்கு முன்னால் குருதேவரையே நம் குருவாக வரித்துக் கொள்வோம். அவர் நமக்கு வேண்டும் வரங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பார். முக்கியமாக மனித பிறவின் குறிக்கோளை அடைவதற்கு வழிகாட்டுவார். அவருடைய அருளை சார்ந்திருப்போமாக. அதன் மூலமாக இந்த பிறவியின் பெரும்பயனை அடைவோமாக. அடுத்த வாரம் சுவாமிஜி சொன்னது போல அந்தர்யோகம் காலையில் நடைபெறும். அதனால அடுத்த வாரம் மாலை இந்த வகுப்பு இருக்காது. அதற்கு அடுத்த வாரத்தில் நாம் வழக்கம் போல ராமகிருஷ்ண இயக்கத்தை பற்றி சிந்திப்போம். சீர்பெருகு வங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் வதம் சிறமேற்கொண்டோம், பார்புகழும் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்தின் பெருமை எங்கும் பரவச் செய்தோம், வேர்பரிய எதிர்வாதம் விரித்து கூறி வீண்வாதம் செய்பவரை வாதில் வென்று வெற்றி தார்பு நைந்ததவ யோகி விவேகானந்தன் தாழ்பணிந்து வாழ்வோம் இத்தரணி மீதே.